இங்கே கரூர் ஏன் வரல சார்? இங்கே வந்துட்டு கரூர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எங்கள் இன்னும் பர்மிஷன் தரல. ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இஷ்யூவாக இருக்குது. இன்னும் திரும்ப இன்னொரு கூட்டம் வந்து இன்னொரு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது. ரெண்டா போலீஸ் பர்மிஷன் கிடைக்காம இருக்குது. மண்டபம் கேட்டு மண்டபம் தரலையாமுங்க சார். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இப்போ போலீஸ் பர்மிஷன்லாம் கிடச்சோன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களை எல்லாத்துமே வந்துட்டு இன்னொரு வாட்டி வீட்டில் வந்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க சார். அப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அவ்வளோ பெரிய மனுஷன் அழுகும்போது நம்ம அவர் சொல்லி நம்ம கேட்காம பிள்ளைகளை கூப்பிட்டு போனது எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம தப்புங்க சார். அப்புறம் அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் அழுகும்போது நம்ம என்ன சார் பேச முடியும்? அவருக்கு வந்துட்டு இப்போ அவர் வந்திருந்தாருன்னா கூட இப்போ சென்னையிலேருந்து திருச்சி வந்துக்கு ஒரு ஃப்ளைட்டில் வந்து அங்கேருந்து ஒரு காரில் வந்துட்டு போயிருந்தா கூட அதிகபட்சம் அவருக்கு மட்டும் தான் செலவாகிருக்கும். இப்போ இத்தனை ஃபேமிலிக்கு கூப்பிட்டு போய் ட்ராவல் எக்ஸ்பென்சிவ், ஃபுட் எக்ஸ்பென்சிவ், அது இல்லாமல் வந்துட்டு தங்குற செலவு, இத்தனை பாடி கட்டு, அவ்வளோ பெரிய ஒரு மண்டபம் பிடிச்சி இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு அவருக்கு இதே இல்லைங்க சார். அவருக்கு இதில் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வந்துட்டு 20 லட்சம் போட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூப்பிட்டு பேசினா என்ன, பேசாட்டி என்ன? எனக்கு என்னென்னா வந்துட்டு அவரை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் பிள்ளைகளை வச்சு. அது மட்டும்தான் நான் நினச்சேன். அதுக்கு மட்டும்தான் நாங்கள் போனதே, வேறு எதுக்காகவும் கிடையாது. மற்ற யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் போடுற வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட் போடுறாங்க. நான் என் பிள்ளைய வளர்த்துன்னு எனக்கு தான் சார் தெரியும், எங்கள் குடும்பத்தில் இருக்க மட்டும் தான் சார் தெரியும். அவங்களுக்கு என்ன சார் தெரியும்? ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டு போய் நீங்கள் கொண்டுபிட்ட, இப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு இவ்வளோ பணம் வரும், இன்னும் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு. நான் என் 2 பிள்ளைகள் எப்படி வளர்த்துன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் பாப்பா ஸ்கூலில் போய் கேட்டு பாருங்கள், இல்லை இங்கே நான் வேலை ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கேட்டு பாருங்கள். இங்கே வீட்டு பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்க கூட தெரியாது சார். நான் என் பிள்ளை எப்படி தாங்கணும்னு எங்களுக்கு மட்டும் தான் சார் தெரியும். இவனுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன சார் தெரியும்? எவ்வளோ நேரத்தை அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தார் சார்? எங்களுக்கு வந்துட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே பேசினாருங்க சார். அவரே எங்களை வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு ஃபேமிலியும் இது பண்ணிவிட்டு பேசினாருங்க சார். நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களாம் தான் வெளியில் வந்தோம் சார். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லாத்துக்குமே வந்துட்டு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சார் நாங்கள் வெளியே வந்துடுறோம். அதுக்கு மேலே எங்களால் பேச முடியல, அவர் பார்க்க முடியல. அவர்கிட்ட பேசுறதுக்கு என்னங்க சார் இருக்குது நமக்கு? இப்போ எத்தனை மணிக்கு பார்த்தீங்க சார்? காலையில் 3:30 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க சார்.